ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓடிவா ஐயப்பா, ஓடிவா ஐயா, உன்பாதம் சரணடைந்தோம். ஓடிவா ஐயா, ஓடிவா ஐயப்பா, ஓடிவா ஐயா, உன்பாதம் சரணடைந்தோம். ஓடிவா ஐயா, ஓடிவா ஐயப்பா, ஓடிவா ஐயா, உன்பாதம் சரணடைந்தோம். ஓடிவா ஐயா. அந்த வாரார் ஐயப்பா, இந்த வாரார் ஐயப்பா, ஐந்து மலை தான் கடந்து ஓடி வாரான் ஐயப்பா. ஓடிவா ஐயப்பா, ஓடிவா ஐயா, உன்பாதம் சரணடைந்தோம். ஓடிவா ஐயா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள் 29/11/2024 வெள்ளிக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து, இன்று சுக்ரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை, இன்று சுவாதி நட்சத்திரம் கொண்ட நாள். இந்த பூஜை வழிபாடுகள் இறை பிரார்த்தனைகளிலே நாம் ஈடுபடுவதும், இந்த ஐயப்பனுடைய மகர ஜோதி பெருவிழா சிறப்பாக அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய 44வது ஆண்டாக நடைபெற்று வருகின்றது. கொழும்பு 13 விவேகானந்தா மீட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்திலே இந்த பூஜை வழிபாடுகள், பஜனைகள், அபிஷேகங்கள், சங்காபிஷேகங்கள், மலையாள பூஜைகள், அன்னதான பூஜைகள் என்று சிறப்பாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற சிறப்போடு கூடியது. இந்த பூஜை வழிபாடுகளை சகலம் கலந்து கொள்வதும், இன்றைய தினம் சாஸ்தாபுரத்தினுடைய இளவரசன் சாம்பசிவஸ்ரீ மணிகண்ட சர்மா அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், கார்த்திகை மாதத்து சுவாதி நட்சத்திரம். இன்று அவர்களுடைய ஜென்ம நட்சத்திர பிறந்த நாளை முன்னிட்டு சுவாமி ஐயப்பனுக்கு விசேஷமான சங்காபிஷேகம், மலையாள பூஜை, அன்னதான பூஜை, சிறப்பான பஜனை வழிபாடுகளோடு இந்த பாடசாலையிலே கல்வி கற்கின்ற மாணவர்கள், வசதி குறைந்த மாணவ செல்வங்களுக்கு அப்பியாச கொப்பிகள், பாடசாலை உபகரணங்கள் இன்றைய தினம் பூஜையிலே கலந்து கொள்ளுகின்ற இந்த வசதி குறைந்த மாணவர்களுக்கான இந்த பாடசாலை அப்பியாச கொப்பிகள், உபகரணங்கள் வழங்கப்படவும் இருக்கின்றன. இந்த பூஜை வழிபாடுகளிலே அனைவரும் கலந்து இறையருளையும் பெறுவதோடு, இந்த வசதி குறைந்த பாடசாலை மாணவர்களுக்கான இந்த சிறப்பான பாடசாலை உபகரணங்கள், பாடசாலைக்குரிய அப்பியாச கொப்பிகள், அவர்களுக்கு தேவையான அனைத்தும் இன்றைய தினத்திலே அந்த பூஜையிலே வசதி குறைந்த மாணவர்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றது. எனவே அவ்வாறான மாணவர்கள் இந்த பூஜையிலே கலந்து அவற்றையும் பெற்று, ஐயனுடைய அருளையும் பெற்று, அன்னதான பூஜையிலும் கலந்து இறையருளையும் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றதாகிய இந்த மகர ஜோதி பெருவிழா கொழும்பு 13 விவேகானந்தா மீட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபம், மோடி ஹால் மண்டபத்திலே சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த பூஜை வழிபாடுகளும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம்.
सर्वे जनाः सुखिनो भवन्तु समस्तसन्मङ्गलानि सन्तु सुपम्।